வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்குறோன்னா, எட்ஜ் ஆஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் ஏ கியூப் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 50%னா அந்த இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியாவோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எட்ஜுமே 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம நார்மலாக ஒரிஜினல் லென்த் ஆஃப் ஈச் கியூப்ஸ் என்ன வரும், ஏ வரும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருந்திருக்கும், 6a². இது நார்மலாக உள்ள கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது ஒவ்வொரு சைடையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது நியூ சைடு அதாவது நியூ எட்ஜ் ரெண்டு ஒன்று தான். அப்போ எவ்வளோ அதிகமாகுது, 50%. அப்போ 100 + போடுவோமா, 100 + போடும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும், நார்மலாக வந்து 100% வைப்போம். இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகும், 150% ஆஃப் ஏ. அப்போ என்ன வரும், 150/100 ஆஃப் ஏ. அப்போ ஈக்குவல் இது கேன்சல் பண்ணோம்னா 3a/2. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா அவன் கேட்கறது வந்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். ஸோ நியூ எட்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார்முலா 6a². இதில் ஏங்க வந்து நியூ எட்ஜ் வந்து 3a/2. இப்போ இதை யூஸ் பண்ணோம்னா நியூ சர்ஃபேஸ் ஏரியா என்ன வருதுன்னா 27/2 27/2a². இது வரைக்கும் நல்லா பார்த்துக்குங்க. ஆஸ் யூஸ்வல் சைடு எழுதியிருப்போம், சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எழுதியிருப்போம். ஆனால் இதில் வந்து என்ன சொல்ல, ஈச் எட்ஜு வந்து இன்க்ரீஸ்டு பை 50%னால நியூ எட்ஜ் என்ன ஆகுது, 150% ஆஃப் ஏ. அப்போ நியூ எட்ஜ் வந்து 3a/2 வந்துடுது. இந்த 3a/2 யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நீ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பர்சன்டேஜ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நியூ சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து இந்த ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பர்சன்டேஜ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இன்க்ரீஸ் ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நியூ சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 27/2a² - 6a². இது எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 15a²/2 வரும். அடுத்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இப்போ புதுசாக உள்ள ஏரியா இப்போ என்ன வந்துச்சு, இன்க்ரீஸ் ஏரியா வந்து 15a²/2 பை ஓல்டு ஏரியா எவ்வளவு 6a² இன்ட்டு 100% போட்டுங்க. நான் போடல, பர்சன்டேஜ் போடுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா a² கேன்சல் ஆயிரும். இதை கால்குலேட் பண்ணால் 125%. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஏரியா இருக்குது, நியூ ஏரியாவிலேருந்து ஓல்டு ஏரியாவை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் போட்டு 2/1 அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.